ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருமந்திரத்தில் நாம் இன்னைக்கு இறைவணக்க பாடலில் 2 பாடல்களை நாம் பார்ப்போம். இது 45, இது 49. இந்த பாடலை நான் பாடுறேன். விதி வழி அல்லாது வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை. விருத்தம் இல்லை, விருத்தம் இல்லை. துதிவழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் ஆமே என்று சொல்கிறார். இங்கே வடமொழியை தமிழ் படுத்துறதுனால உச்சரிப்பு கொஞ்சம் வேறுபடும். சோதி அப்படிங்கிறத ஜோதின்னு எடுத்துக்கணும், பிரான் அப்படிங்கிறத பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கணும். அது வந்து பிரான் அப்படிங்கிறாரு. இது விருத்தம்ங்கிறாரு. விருத்தம் முரண்பாடுன்னு அர்த்தம், கான்ட்ரடிக்ஷன். மற்றபடி உங்களுக்கு எல்லா அர்த்தமும் புரியும். அடுத்த பாடல். நரை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரைப்பசு பாவ செழுங்கடல் நீந்தி கரைப்பசு பாசம் கடந்து எய்தலாமே அப்படின்னு நிறைய பாடல் இருக்குது. அதுலேருந்து ஒரு சில பாடல்கள் மட்டும் இன்றைக்கி தேடி இருக்கிறேன். முதல்ல நம்ம விதி வழி அல்லாது வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, அது அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். கடவுளை பற்றி, இறைவனை பற்றி உலக மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட கோட்பாடு இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். கடவுளை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விளக்கத்தை தராங்க. கடவுள்னா இறைவன் வச்சுக்கோ, இறைவன். ஒரு சாரார் சொல்கிறாங்க கடவுளே இல்லை, இறைவனே இல்லை, இருந்தால் காட்டு என் முன்னாடி. இறைவன் இருந்தானே யாராவது ஒருத்தர் பார்த்துருக்கணும்ல, இல்லை எங்கள் பெரியவங்கெல்லாம் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்களே, அவங்க எந்த முறையில் பார்த்தாங்க, எங்கே பார்த்தாங்க, அது காட்டுங்க. அப்புறம் அவங்க நம்ம சரித்திரத்தில் சொல்கிறோம், இந்த கும்பகோணத்தில் பார்த்தாங்க, திருப்பதியில் பார்த்தாங்க, அல்லது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தாங்க அப்படின்னு. அவங்க பார்த்தாங்கன்னா அங்கே கல் சிலை தான் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அதை நம்ம பார்க்குறது வந்து இறைவன் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால் இறைவனை நீங்கள் எனக்கு காட்டுங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறோம், அப்போ இந்த பிரபஞ்சத்தை யார் படைச்சது, எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ கேள்வியே இறைவனுக்கு எங்கே வருதுன்னா, இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமி, சூரியன், சந்திரன், இந்த ஆகாய வெளி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், இதெல்லாம் ஒரு போன வகுப்பில் நம்ம பார்த்த எத்தனை உயிரினங்கள்னு எண்ணிக்கையே சொல்ல முடியாத அளவுக்கு விதவிதமான உடம்புகளெல்லாம் கடல்லையும் ஆகாயத்துலேயும் காடுலேயும் மனிதர் இந்த பூமியிலையும் நம்ம பார்க்குறத நம்ம பார்க்குறோம். எண்ணற்ற உயிர்கள். இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம். அவங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறாங்க, இதெல்லாம் கடவுள்லாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சார்லஸ் டார்வின் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவர் கிளீனாக விளக்கி இருக்கிறாரு எப்படி வந்து கடவுளுடைய துணை இல்லாமலே இந்த பூமியில் புது புது உயிரினங்கள் தோன்ற முடியும். ஒரு காலத்தில் இல்லாத உயிரினம் அடுத்த காலத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த டைனோசார்னு சொல்லக்கூடிய ராட்சத பல்லிகளை நம்ம பார்க்கல, இன்னும் வீட்டு பள்ளியை தான் பார்க்குறோம். அந்த சினிமாவில் பார்த்தோம்னா அது 3 அடுக்கு பில்டிங் சைஸில் இருக்குது. டீரெக்ஸுங்கிறாங்க, டைரனோசாரஸ் ரெக்ஸ். ரொம்ப டைரனஸ்னால் ரொம்ப கொடூரமான வேட்டையாடும் மிருகமாக அது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் அது உருமாறி இப்போ வந்திருக்குது. கங்காருன்னு ஒரு உயிரினம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது.
அது அங்கே தவிர வேற எந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஏன் அங்கே மட்டும் அங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா ஏன் இந்தியாவில் இல்லை, ஆப்பிரிக்காவில் இல்லை, ஆஸ்திரேலியாவில் மட்டும் இருக்குது? அந்த கங்காருல எடுத்துக்கிட்டோம்னா கூட எலி மாதிரி கங்காரு இருக்குது, நாய் மாதிரி கங்காரு இருக்குது, பசு மாதிரி கங்காரு இருக்குது. ஆனால் கங்காருங்கிறது தான். கங்காருன்னா என்ன? மார்சுப்பியல் அப்படின்னு சொல்கிறோம். அது பிரசவம் பண்ணும்பொழுது குழந்தை முழுசாக வராது, குறப்பிரசவமாக தான் வரும். நம்ம குறப்பிரசவம் தான் நம்ம காப்பாற்றவே முடியாது. இன்குபேட்டரில் வச்சு தான் அதை காப்பாற்றணும். 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே பிறந்துடுச்சுன்னா அது இன்குபேட்டரில் வச்சு காப்பாற்றுறோம். இவர் கங்காரு அது பெருசாக இருக்குது, 6 அடி உயரத்துக்கு. அது குழந்தை எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? கடல் மிட்டாய் சைஸ் இருக்கும். ஒரு நிலக்கடலில் சைஸ் தான் இருக்கும். அது ஊர்ந்து பையில் போய் உட்காந்துக்கும். அது வயிற்றில் அது ஒரு பை ஒன்று இருக்குது, அதில் போய் உட்காந்துட்டு பாதி வாழ்நாளே அங்கே கழித்து முழுசாக வந்த பிறகு அப்புறம் வெளியே வருது. ஆனால் வயிற்றுக்குள்ளேயே முழுசாக்கி விட வேண்டியது தானே? அல்லது கோழி மாதிரி முட்டையை விட்டுட்டு முட்டைக்குள்ளே முழுசாகி வெளியே வரலாம்ல? இது முட்டையும் விடலை, குழந்தையும் பிறக்கலை, ரெண்டும் கேட்டானா அறக்குறசம் பண்ணுது. இதெல்லாம் எப்படி உண்டாச்சு? இறைவன் எப்படி இது மாதிரிலாம் தப்பாக பண்ணியிருக்கிறாரு? ஒழுங்காக பசு படித்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் கங்காரு படிச்சுக்கலாமே. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி இருக்குதே. இல்லை, அந்த ஊருக்கு அந்த உலகத்துக்கு அது நல்லா வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். மனுஷன் தான் தற்கொலை பண்ணிக்கிறான், மிருகங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறானே. அதுங்க எப்படியோ அது வாழ்ந்துட்டு தானே இருக்குது. யாரும் துக்கப்பட்டுக்கிட்டு இப்படி வாழ்க்கை வெறுத்து போய் யாரும் மனிதர்கள் எல்லாம் சாகிற மாதிரி மிருகங்கள் சாகிறதில்லை. இப்போ டார்வின் சொல்கிறாரு, இந்த உயிரினங்கள் எல்லாம் கடவுள் திட்டம் போட்டு எதுவும் அவர் படைக்கலை. பரிணாமங்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சியில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாற்றங்களை தவிர்க்க முடியாது. அந்த மாற்றங்களில் எது சிறந்ததோ அது இயற்கையே தேர்வு பண்ணுது. எந்த மாற்றங்கள் பயனில்லாமல் போச்சோ அது தானாகவே அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் இந்த ராட்சத பல்லியெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்து உலகத்தையே ஆட்டி படைச்சதாக தான் இருந்தது. ஆனால் காலநிலை மாறும் பொழுது எரிமலைகள் வந்த போதோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அவற்றால் சூழ்நிலையை தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் தாக்கு பிடிச்சிட்டு இன்றைக்கே அதுங்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ மாற்றங்களை இந்த பூமியும் மாறுது, அதுக்கேற்றாமல் உயிரினங்களும் மாறுது, புது புது இனங்களும் தோன்றுது, பழைய இனங்களெல்லாம் மறையுது. இங்கே கடவுளுக்கு எங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள்லாம் நிஜம்தானே, கடவுள் தேவையில்லையே, சயின்ஸை சொல்கிறபடி நம்ம போனோம்னா இந்த கோயிலுக்கு போகிறதோ சாமி கும்பிட்றதோ இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தானே தோணுது, அவங்க ரொம்ப அறிவுள்ளதான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. கடவுள் இல்லைங்கிற கோட்பாடு. உங்களுக்கெல்லாம் புரியுதில்லை நான் சொல்கிறது? இப்போ கேட்குறாங்க, சரி உயிரினங்கள் பரிணாமத்தெல்லாம் இயல்பாகவே பரிணாமத்தில் போகுது, இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு அவங்கள கேட்குறோம். உயிர் தோன்றியதுக்கும் இப்போ இன்னைக்கிற மனிதன் வந்ததுக்கும் நீங்கள் டார்வின் சொன்னார், அது குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனுஷனாச்சு அப்படின்லாம் யாரோ சொல்கிறாங்க இல்லையா? வேறு ஒரு முறை நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது பரிணாமம் எப்படி நடந்ததுன்னு நானே சொல்கிறேன். இப்போதைக்கு உயிரினங்கள் எப்படி வந்ததுங்கிறத டார்வின் சொல்லுது போல் கடவுளுடைய துணை இல்லாமல் தானாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கேட்குறோம், நீங்கள் உயிரினத்துக்கு தான் டார்வின் சொன்னீங்க, இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்குறோம். பிரபஞ்சம் உண்டாச்சா முதல்ல எப்போ இப்படி தான் இருக்குதான்னு கேட்குறோம். அதில் 2 சாராக இருக்கிறாங்க. பிரபஞ்சம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து தோன்றியதுங்கிறாங்க. இப்போ அளவில்லாத அந்த வான்வெளி அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து மறுபடியும் இப்போ எல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அப்படி தோற்றமே கிடையாது, எப்பவுமே இப்படி தான் இருக்குது, தொடக்கமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ தொடக்கம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இல்லாத போது எது இருந்தது, எதிலிருந்து இது வந்தது, சூன்யத்திலேருந்து வந்தது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சூன்யம்னா எதுவும் இல்லாததுன்னு. அப்போ சூன்யம் இருந்ததா முதல்ல அப்படின்னு கேட்குறேன். சூன்யம் இருக்குதுன்னு ஆகிடும். முதல்ல என்ன இருந்ததுன்னு சொல்கிறான், சூன்யம் இருந்ததுங்கிறான். சூன்யத்துக்கு இருப்பே இல்லை, இல்லாதது அது இருந்ததுன்னு ஏன் சொல்கிற? இல்லை, இந்த பூமி உலகமெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்து கேட்டீங்க, அப்போ சூன்யம் இருந்ததுன்னு சொல்கிறேன். அப்போ சூன்யம் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது, எதுவும் இல்லைன்னு சொல்லணும்.
எதுவும் இல்லைன்னு சொல்லணும். சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். எதுவும் இல்லாத போது எதுவும் வரும் அப்படின்னு தான் நீ உன்னுடைய அர்த்தம். இப்போ இத்தனையும் வந்துருக்குது, எதுலேருந்து வந்ததுன்னா எதுவும் இல்லைன்னு வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி வந்தது இப்போ கூட இங்கே எதுவும் இல்லை, உனக்கு நடுவில் ஏன் ஒரு பனைமரம் முளைக்கலாம்ல? ஏன் பாக்கெட்டில் வந்து காசு இல்லை, திடீர்னு காசு முளைக்கலாம் இல்லை? எதுவும் இல்லாத இடத்துல எதுவும்னா வரும்னு சொன்னா இப்படி ஏதாவது இருந்தால் தான் அது மாறி இன்னொன்னா வர முடியுமே தவிர எதுவுமே இல்லாத இடத்துல எதுவும் வர முடியும்னா அப்புறம் எதுக்கு மாமரத்துக்கு மாமரம் வருது, புளி மரம் வர மாட்டேங்குதே? ஒவ்வொன்றுத்துக்கு முன்னாடி ஒன்றுக்கு அதுக்கு முன்னாடி காரணம் இருக்குது இல்லை? தேங்காயிலேருந்து தென்னை மரம் தானே வருது, மாமரம் வர்றது இல்லையே. அப்போ ஒன்றுத்துக்கு முன் காரணம் இருக்குது இல்லை? அப்போ இந்த பிரபஞ்சத்து வந்ததுன்னா அதுக்கு ஒரு முன் காரணம் இருக்கணும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது முன் காரணம் ஏதும் இல்லை அப்படின்னு, காரணமே இல்லாமல் காரியம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு வாதம் இருந்தால் அந்த வாதம் அடியோடு தோற்று போச்சு. யார் காரணம் இல்லாமலே காரியம் வரும் என்று சொல்கிற விஞ்ஞானிகள் தோற்று போகிறாங்க. அதனால் விஞ்ஞானிகள் ஜாக்கிரதை சொல்கிறாங்க, ஒரு முன் காரணம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி ஏதும் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, ஏதோ இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஏதோ இருந்ததுன்னு சொல்கிறீங்களே, அது எது? நிச்சயமாக அது பிரபஞ்சமாக இருக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சமாக இருக்குதுன்னா அது பிரபஞ்சமாக இருக்கிறது ஏன் பிரபஞ்சமாகணும்? இப்போ பிரபஞ்சமாக இல்லாதது, ஏதும் இல்லாதது ஒன்று இருந்ததுங்கிறீங்க, அது எது அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு அது பதில் தெரியாது, எங்களுக்கு அதுக்கு வேண்டிய போதுமான நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். அவன் நியாயம், எங்களுக்கு தெரியாதுன்னு விட்டுட்டு போகிறான். இப்போது நம்ம ரெண்டு விதமான ஜனங்களை பார்த்துட்டோம். சயின்டிஸ்ட்லேயே ஏதும் இல்லைன்னு சொல்கிறவன் ஒரு கூட்டம், ஏதோ இருந்தது ஆனால் எனக்கு தெரியாதுன்றது ஒரு கூட்டம். இப்போ ரெண்டு கூட்டம் இருக்குது. இந்த ரெண்டு கூட்டத்தில் பெருவாரியான மக்கள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில சயின்டிஸ்ட் தான் ஏதோ இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் இந்த கேள்வி வந்தும்போது நீங்கள் யார் சக்கம் போக போகிறீங்க? ஏதும் இல்லைன்னு சொல்லுவீங்களா, ஏதாவது இருந்ததுன்னு சொல்லுவீங்களா? ஏதாவது இருந்தது. ஏன்னா காரணமே இல்லாமல் காரியம் வர முடியாது. முட்டை இல்லாமல் கோழி வந்திருக்க முடியாது. சரி, அந்த முட்டை வர்றதுக்கு கோழி வேணும். இப்போ எதுவும் இல்லாததுல எதுவும் வருதுன்னு சொன்னால், இன்றைக்கி எதுவும் இல்லாத எதுவும்னா எம்பு எதுவும் வரலாம். அப்போ இங்கே ஒழுங்குமுறையே இருக்காது. எதுவும் வரலாம், எதுவும்னா மறையலாம்னா ஒரு ஒழுங்குமுறை இருக்காது. அப்புறம் எப்படி நம்ம வீடு கட்டி வாழ முடியும்? அந்த வீடு இல்லாமல் போயிடலாம், வீடு இருக்க நாம் இல்லாமல் போயிடலாம், நாம் யாருக்காவது வீடு கட்டி கொடுத்துருப்போம் அவங்க இல்லாமல் போயிடலாம். அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை. எப்போதுமே இருந்து கொண்டிருப்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கடவுள் நம்பாத ரெண்டு கோஷ்டியில் ஒரு கோஷ்டி ஏதும் இல்லாததிலிருந்து வந்தது, அசத்தியவ அக்ரே ஆசித் அப்படின்னு இப்போ மட்டும் இல்லை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சாந்தோக்கிய உபநிஷத்தில், ஏ மகனே, இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி அசத்து எதுவும் இல்லை, அதுலேருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நீ அந்த சைடு போயிடாதடா முட்டாள் மாதிரி. சத்தியேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித்துங்கிறார். ஏதோ ஒன்று இருந்ததுடா, அது பேர் சத்துன்னு பேர். சூன்யம் இல்லை, சத்து இருந்தது என்ற. இப்போ கேள்வி, அந்த சத்து எது? விஞ்ஞானிகள் பதில் சொல்ல தெரியல. ஆனால் நமக்கு மண்டையை குறையுது, விஞ்ஞானிகளும் குறையுது. நம்ம சொல்லி எதாவது வம்புக்கு ஏன் வர முடியும்? நாம் ஒரே சொன்னோம், அது என்னன்னு சொன்னோம், அப்படி சத்து ஒன்று இருந்தது அப்படின்னு அவன் சொல்ல வந்தான்னா, ஏதோ இருந்ததுன்னா அது எதுன்னு கேட்பான் இந்த சயின்டிஸ்ட்டை. இவன் என்ன சொல்லுவான்? அது ஜடமா சித்தான்னு ஒரு கருத்தை நான் கேள்வி கேட்பேன். அது அறிவுடையதாக இருந்தால் அறிவற்றதான்னு கேட்பேன் இல்லையா? அவன் அறிவற்றதுன்னு சொன்னான்னா அவன் மாட்டிக்குவான். அறிவற்றதுலேருந்து அறிவுடைய பொருள், நீ அறிவு எடுக்கிறதா இல்லையா? ஆமாம், அறிவற்றதுலேருந்து அறிவு வந்ததா? அதுக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. அறிவற்ற பொருளிலிருந்து அறிவு எப்படி உண்டாகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா பொருளுக்கும் திடீர்னு அறிவு முளைக்கலாம்ல. இந்த கதவுக்கு திடீர்னு அறிவு வந்துடலாம், அது சாத்திடும். அப்புறம் அதுக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும், கொஞ்சம் ப்ளீஸ் ஓப்பன் முடியாதுன்னா. அறிவற்ற பொருள் கண்ணாடி என் முகத்தை காட்டாது, வேற யாரும் முகத்தை காட்டும், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னும். அது அறிவற்ற பொருள். அப்படின்னா அறிவுடையவர்கள். அறிவற்றதிலிருந்து அறிவுடையது எப்படி வரும்? அப்புறம் இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. கட்டுக்கோப்பான இந்த பிரபஞ்சம், கால நிகழ்ச்சிகள் எல்லாமே துல்லியமாக இருக்குதா இல்லையா?
மார்கழி மாதம் குளிர் வருது, பனி வருது, எல்லாம் வருது இல்லை? இன்றைக்கி அமாவாசை பௌர்ணமி என்ன வந்துடுது இல்லையா? ராசிகளில் கட்டங்களில் நம்ம கிரகங்கள்லாம் அதே மாதிரி தான் நகர்கிறது. என்னைக்காவது சூரியன் டைமிங் மாறி இருக்கா? சந்திரன் மாறி இருக்குதா? சரி, இந்த பூமியிலே எடுத்துக்குவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது இல்லை? தண்ணீரை எடுத்துக்குவோம். தண்ணீரை கொதிக்க வைக்கிறோம். எந்த வெப்பத்தில் அது கொதிக்குது? பள்ளிக்கூட பசங்களை கேட்டால் 100 டிகிரி அப்படின்னு செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாரன்ஹைட்டில் வேறு, சென்டிகிரேட்டில் அது 100 டிகிரிங்கிறாங்க. சைபர் டிகிரியில் என்ன ஆகும்னா அது ஐஸ் ஆகிடும் சார் அப்படிங்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? நான் எப்பவுமே அப்படி தான் சார். ஒருவேளை எங்கள் ஊரில் அது வேறு மாதிரி இருக்குமோ? இல்லை சார். இல்லை, ஊட்டியில் வந்து 90 டிகிரிலேயே தண்ணி கொதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதுக்கும் காரணம் இருக்குது சார். காற்றழுத்தம் குறைஞ்சிதுன்னா கொதிநிலையும் குறையும் சார். காற்றழுத்தம் அதிகம் பண்ணோம்னாக்கா வெப்பம் அதிகமாகும் சார். அதனால தான் ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் கொடுக்கும்போது தண்ணி கொதிக்கிறதுக்கு 120 டிகிரி தேவைப்படுது. இப்போ 120 டிகிரி தண்ணி கொதிக்கிறதுனால சாதம் சீக்கிரம் வெந்துடுது. 100 டிகிரியில் வேறதுக்கும் 120க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போது இந்த விதியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அது ப்ரெஷர் குக்கரை பயன்படுத்துகிறோம். ஊட்டியில் வந்து பருப்பு வேக மாட்டேங்குது வெந்நி தண்ணீரில் போட்டால். ஏன்னா 90 டிகிரி தான். அது எவ்வளோ நேரம் கொதிக்கிறது? பருப்பு வேகத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது. ப்ரெஷர் குக்கரில் அங்கே போனோம்னா என்ன ஆகும்? ஊட்டியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ப்ரெஷர் குக்கரில் அதே டைமில் தான் எல்லாம் வேகும். இது கட்டமைப்பு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்குது இல்லை? இந்த உடம்பு எடுத்துக்கும் ஒரு விதிப்படி தானே இயங்குது. அந்த விதி நமக்கு தெரியுதில்ல. அதனால தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி டாக்டரில் மருந்து கொடுக்குறாரு. ஒரு விதி இருக்கிறது. தலைவலி வருதா, உடம்பு வலி வருதா, அதுக்கு பாராசிட்டமால் அப்படின்ற ஒரு மருந்து அவர் கொடுக்குறார். ஒரு மருந்து கொடுக்குறார். அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது? எல்லாருக்கும் வேலை செய்யுது இல்லை? அது தலைவலி மட்டும், உடம்பு வலி மட்டும் தான் நீக்குது. மற்ற வலியெல்லாம் போகிறதில்ல. வயிற்று வலியை நீக்குமா? வயிற்று வலிக்கு பாராசிட்டமால் சாப்பிட முடியாது இல்லை? அப்போ வயிற்றில் இருக்கிற மசில் வேற, உடம்புல இருக்கிற மசில்ஸ் வேற இல்லை? வயிறுங்கிற மசில்ஸ் வந்து வேற. இது ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ். அந்த மசிலுக்கு வலி வந்ததுன்னா அதுக்கு வேற மருந்து தான் சாப்பிடணும். பாராசிட்டமால் கேட்காது. விதி இப்படி இருக்குது இல்லை? இந்த உடம்பு குறிப்பிட்ட வயசில் பல்லு முளைக்குது. குழந்தைக்கு குறிப்பிட்ட வயசில் பல்லு விழுது. அப்புறம் ஒரு 7 மணி 8 வயசு ஆகும்போது முளைச்ச பல்லெல்லாம் விழுந்துடுது. பர்மனன்ட் டீத்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிரந்தரமான ஒரு பல் வந்துடுது வேரோட. குழந்தைய பிறக்கும்போது வேர் இல்லாமல் தான் பல் முளைக்குது. வேர் கிடையாது, அது சும்மா மேலே அப்படியே ஒட்டு வச்சுருக்கோம். பொத்துன்னு விழுந்துடும் 4 வயசில். அதுக்கப்புறம் வேரோடு ஒன்று முளைக்குது. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் நடக்குது. ஒரு விதி இருக்குது இல்லையா? அதனால தான் நம்ம புத்தகம் எழுதுகிறோம். டாக்டர்கள்லாம் அந்த விதியை தெரிஞ்சதுனால தானே என் வயிற்றில் எங்கே தரனாக்கா அப்பண்டிசிட்டிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாருல. எல்லாருக்கும் அந்த இடத்துல தானே இருக்குது. இடம் மாறி இருக்குதா? இந்த உடல் இயக்கமும் உயிர்களுடைய வாழ்க்கை இயக்கமும் இந்த பிரபஞ்சத்தில் காற்று, மழை, நெருப்பு போன்ற அத்தனையுமே ஒரு விதிப்படி தானே இயங்குது. இந்த விதிப்படி செய்வதற்கு அறிவு வேணும். விதி இல்லாமல் கண்ணாபின்னான்றது அறிவு தேவையில்லையே. ஒரு பொருள் கண்ணாபின்னான்னு இங்கே எங்கேயும் மகந்து போதுச்சுன்னா அதுக்கு அறிவு தேவையில்லையே. ஒரு ஃபுட்பால் ஒரு விளையாட்டு அரங்கன்னு எடுத்துங்க. 11 பேர் சேர்ந்து ஆடுறாங்க. 2 அணி. ஒரு அணிக்கு வந்து எதிரில் இருக்கிற கோலில் கொண்டு போய் பந்தை சேர்க்கணும். அந்த பந்து எங்கே போகுது, எப்படி போகுது? அறிவில்லாமல் போகுதா? ஒவ்வொருத்தனும் உதைக்கும் போது யார்கிட்ட எதை பாஸ் பண்ணுறானோ அவன் அதை உதைச்சி இன்னொருத்துக்கிட்ட பள்ளி இப்படி ஒரு குறிப்பிட்ட திசையில் தானே போகுது. யாராவது சேம் சைட் கோல் போடுறாங்களா? எந்த முட்டாளும் பண்ண மாட்டான். அறிவுடையவன் என்ன செய்கிறான்? அந்த பந்தை உதைத்து அந்த எதிரில் இருக்க கோல் போஸ்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறான். அறிவில்லாத அந்த பந்து கூட ஒரு குறிப்பிட்ட திசையில் போகுது. ஒருவேளை அறிவில்லாத ஆள் இருந்தான்னு வைங்க, அந்த பந்து எங்கே இருக்கும்? அது எங்கே போகும்னு யாராலும் சொல்ல முடியாது. அறிவுடையவர்கள் தான் இயக்கத்துக்கு காரணம். எல்லா பொருளும் இங்கே இருக்குதுன்னு காரணம்னா யாரோ ஒருத்தர் இருக்கிறான். நீங்களும் வீட்டில் போகும்போது நீங்கள் வச்ச இடத்துல கூடை இல்லை, மரம் இல்லைன்னு வைங்க. யார் எடுத்தது? யார் எங்கே போனான்? என்ன தானாக கால் முளைச்சி போயிடுச்சா அப்படின்னு கேட்குறோம். நமக்கு தெரியும் ஜடப்பொருள் இயல்பாக நடக்காதுன்னு. யாரோ தான் தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்போ யாரோ அறிவுள்ளவன் தான் அதை செய்திருக்கிறான்னு தெரியுது.
ஒவ்வொரு பொருளையும் நம்ம படைக்கும் பொழுது ஒரு அறிவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஓவியத்தை பார்க்குறோம், அது தானாக வந்துடுச்சான்னு சொல்லுவோமா? ஒரு அறிவுள்ளவன் வரைஞ்சாதானே முடியும். பேரூர் கோயிலில் போய் அற்புதமான சிற்பங்கள்லாம் பார்க்குறோம். நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த சிலைகள் எல்லாம் 10 சிலைகள் இருக்குதுங்க. அத்தனையும் அறிவுள்ளவன் தானே செய்திருப்பான். தானாகவே கல் தனக்கு தானே சிதிச்சுக்குமா? முடியாதில்லை. ஒரு உளி மரத்தை வெட்டும், ஆனால் பச்சங்கையில் இருந்தால் தானே அது ஒழுங்காக வேலை செய்யும். அப்போ தானே அது கதவு உண்டாக்கும். ஒளியே தானாக போய் கதவு உண்டாக்கிடுமா? அறிவுள்ளவன் இருந்தால் தான் எந்த ஒரு கட்டமைப்பும் இருக்க முடியும். எந்த ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஒரு வீடு அழகாக கட்டியிருக்கிறோம், ஒரு கட்டமைப்பு. அது யாருக்காக? இங்கே இருக்க தொங்குற ஃபேனுக்காகவா? இங்கே போட்டிருக்க நாற்காலிக்காகவா? இங்கே அறிவுடையன்னு ஒருத்தன் வாழ்வதற்காகத்தானே. இந்த கட்டமைப்பு ஒன்று பார்த்த உடனே அங்கே உள்ள அறிவுன்னு ஒன்று இருக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க அழகான ஒரு எறும்பு புத்து, கரையான் புத்து, எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாரு. அதில் உள்ள தொலைகள்லாம் இருக்குது. அந்த கரையான் புத்தை நம்ம குறுக்கு வெட்டி பார்த்தோம்னா நிறைய குகையாக இருக்கும். வெளியே 35 டிகிரி டெம்பரேச்சர், சுள்ளன் வெயில் காயுது. ஆனால் அந்த புத்துக்குள்ளே பார்த்தா டெம்பரேச்சர் 16 டிகிரி தான். குழுன்னு ஏசியில் கூட நமக்கு 22 டிகிரி தான் வச்சுக்கிறோம். ஆனால் இது 16 டிகிரி இருக்குது. அது தானாகவே ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோ ஏசியோ பண்ணிக்குதே. அதுக்கு எப்படி இந்த கட்டமைப்பு உண்டாச்சு? இந்த கட்டமைப்பு பின்னாடி ஒரு அறிவு இருக்குதில்ல, கரையான்ற ஒரு அறிவு இருக்குதில்ல. அப்போது கட்டமைப்பு எதுக்காக இருக்குது? அறிவுடையதுக்கு தானே. இந்த அழகான உடம்பு கட்டி இருக்கிறாங்களே, இந்த கட்டமைப்பு யாருக்காக? உள்ளே ஒருத்தன் வசிக்கிறான்ல, ஒரு உயிர், அவனுக்காகத்தானே இருக்குது. இப்போ பார்த்தோம்னா எந்த கட்டமைப்பிற்கும் பின்னாடி அறிவு இருக்கும். அந்த அறிவு கட்டமைப்புள் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கட்டமைப்பை யாருக்காக? அறிவுக்காக. கட்டமைப்பு யார் பண்ணது? அறிவு. அறிவே தனக்கு கட்டமைப்பை உண்டாக்கி அதில் வசிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம் இப்பேற்பட்ட கட்டமைப்பு, இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிகள், இங்கே இருக்கிற பூமியில் இருக்கக்கூடிய இயல்புகள், இப்போ பார்த்தா காடுன்னு எடுத்துட்டாலே இந்தியாவில் 16 வகையான காடுகள் இருக்குதான். சாம்பியன் அண்ட் செத் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் வந்து தங்கியிருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற காடுகளை பட்டியல் போட்டாங்க. விதவிதமான காடுகள், மழைக்காடுகள், பசுமை மாறா காடுகள், பசுமை மாறா காடில் மழையில் பசுமை மாறா காடுகள், வறண்ட பிரதேசத்தில் பசுமை மாறாததான் இருக்குது, இலையுதிர் காடுகள், புல்வெளிகளில் 2 விதமாக இருக்குது. பிரேரியஸுங்கிறாங்க, சவானாங்கிறாங்க. குளிர் பிரதேசத்தில் இருக்கிற புல்லுகள்லாம் சவானாங்க, வெப்பத்தில் இருந்துன்னா பிரேரிங்கிறாங்க. அதுலேயும் வித்தியாசங்கள் இருக்கிறத பார்க்குறோம். பாலைவனத்தில் ஒரு ரூல் இருக்குது. எல்லாம் பார்த்தா ஒரு அறிவுடைய ஒரு சிருஷ்டி மாதிரி தானே தெரியுது. இந்த பிரபஞ்சம் தோன்றும் முன் ஏதும் இல்லைன்னு சொன்னார, அவனை தட்டிட்டோம். ஏதோ இருக்குதுன்னு சொன்னான் பாரு சயின்டிஸ்ட், அவனுக்கு பதில் சொல்கிறோம், அது அறிவாக தான் இருக்க முடியும். அப்போ நம்ம அறிவு இருக்கிறதுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. நமக்கெல்லாம் அறிவு எங்கே இருக்குதுன்னு பண்ணால் ஒரு உடம்பு தேடுறான். அப்போ கடவுளுக்கு உடம்பு இருக்குமா? அப்போ உடம்பு அவர் கட்டமைக்கணும் இல்லை? அப்போ அதுக்கு அறிவு வேணும் இல்லை? அப்போ உடம்பு கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பார்? உடம்பு கட்டின பிறகு அறிவு உள்ளே போச்சா? அப்போ அறிவு எப்பயாவது ஒரு முறை கட்டமைப்பு இல்லாமல் இருக்கணும் இல்லை? கட்டமைப்பு இருந்ததுன்னா அதை பல பொருட்கள் சேர்ந்து இருக்கும். அது பேர் சம்ஹதம்ங்கிறோம். இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர், இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் அப்படின்னு தயானந்த சரஸ்வதி சொல்வார். அறிவுபூர்வமாக சேர்க்கப்பட்டவை. அது பேர் சமஸ்கிருதத்தில் சம்ஹதம். சம்ஹதம் வெல் புட் டுகெதர். இறைவன் அறிவாக இருக்கிறார். அறிவெல்லாம் நாம் எப்பவுமே ஒரு உடம்புல தான் பார்க்குறோம். எறும்புக்குள்ளே ஒரு அறிவு இருக்குது, எறும்பு அறிவு. யானைக்குள்ளே அறிவு இருக்குது. கல்லுக்குள்ளே நம்ம பார்க்கல, உடம்புக்குள்ளே தானே அறிவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உடம்பு இல்லாமல் அறிவு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன பிரபஞ்சமே இல்லாத போது அறிவு இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நமக்கு எப்போவுமே அறிவுங்கிறத ஒரு உடம்புகளை தான் நம்ம பார்த்து பழகியிருக்கிறோம். அப்போ இறைவனுக்கு ஒரு உடம்பு இருக்கணும். அவர் உடம்பு இருந்தார்னா அந்த உடம்பு பல பொருளால் சேர்க்கப்பட்டதாக தான் இருக்கும். அப்படி சேர்க்கப்படுறதுக்கு முன்னாடி சேர்த்தவன் ஒருத்தர் இருக்கணும்ல, அவன் யார்? அப்போ அவன் சேர்க்கப்படாத பொருட்களால் ஆனவனாக தான் இருக்க முடியும்.
நான் என்னுடைய அப்போ அறிவு ஒன்று முதல் இருந்திருக்கணும். அது உடம்பு இருக்காது, கட்டமைப்பு இல்லாதது. கட்டமைப்புனால பல பொருட்களுடைய சேர்க்கை. அப்போ அறிவு கட்டமைப்பு இல்லாததுன்னா பல பொருட்களை சேர்க்கையாக இருக்க முடியாது இல்லை, ஒரு பொருளாக தான் இருக்க முடியும். அது பேர் ஏகரசம்னு பேர், ஹோமோஜீனஸ் பேர். ஏகரசமான ஒருபடித்தான ஓர் அறிவு இருந்தது. அந்த அறிவில் கூட பலவிதமான அறிவு இருக்காது. நமக்கு கூட அறிவு இருக்குது. ஒருத்தருக்கு சயின்ஸ் நாலேஜ், ஒருத்தர் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ், ஒருத்தர் ஃபிலாசபி நாலேஜ், விதவிதமான அறிவுகள் இருக்குது. இறைவன்கிட்ட என்ன மாதிரி அறிவு இருந்திருக்கும்? அவர் தூய அறிவு. அவர் தூய அறிவாக இருந்தால் இந்த பிரபஞ்சத்தை எப்படி பண்ண முடியும்? அப்போ இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிவும் அவர்கிட்ட இருக்குது. அவர் தன்னிலையில் தூய்மையாகவும் பிரபஞ்சத்தை படிக்கும் பொழுது விஞ்ஞானமாகவும் மாறுறார். அப்போ தான் எப்படிப்பட்டவர் இறைவனா? ஞானஸ்வரூபம், பியூர் நாலேஜ், பியூர் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறார். சிருஷ்டி வரும்பொழுது கட்டமைப்பெல்லாம் உண்டாக்கணும் இல்லையா? அப்போ அந்த அறிவு அவர்கிட்ட இருக்கணும் இல்லையா? அந்த அறிவுக்கு விஞ்ஞானம்னு பேர், விசேஷ ஞானம், விதவிதமாக அறிகின்ற ஞானம். அப்போ ஞானமும் விஞ்ஞானமுமாக கடவுள் இருந்தார். அவர் ஞானமாக அவருடைய தன்னிலை, சிருஷ்டி செய்யும் பொழுது அவர் யார்? விஞ்ஞானம். அப்போ விஞ்ஞானமாக இருக்கிறவரை இறைவன்னு சொல்கிறோம், ஞானமாக இருக்கிறவரை கடவுள் சொல்லுவார். ரெண்டு பேராப்பா? இல்லை. ஞான விஞ்ஞானம். பகவான் பகவத்கீதை சொல்கிறாரு, ஏ அர்ஜுனா, ஞான விஞ்ஞானப்படி என்னை உனக்கு நான் சொல்லி தரேங்கிறார். என்னை நீ ஞான விஞ்ஞானப்படி என்னை தெரிந்து கொள் அப்படின்றார். இப்போ பகவான் தன்னை மனுஷன்னு சொல்லலை, சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அறிமுகம். இந்த பாடலுக்கு இந்த அறிமுகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாலேஜ், பேக்ரவுண்ட் நாலேஜ் தேவை. அவர் சொல்கிறாரு, விதி வழி அல்லாது உலகத்திற்கு வேலை இல்லை. இந்த உலகம்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமும், அதுக்கு விதி வழியாக தான் அது செய்ய முடியும். விதி இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? அது பேர் கயாஸ் அப்படிங்கிறோம். CHAOS, கயாஸ். கயாஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறது? குழப்பமாக, திட்டவட்டம் இல்லாமல், ஒரு முறையற்று, அக்கிரமம்னு பேர். கிரமமாக இருந்ததுன்னா ஒரு முறை, அக்கிரமம்னா முறையற்று. அப்படி முறையற்று இருந்ததுன்னா இந்த பூமியில் நம்ம வாழ முடியுமா? ஏதாவது ஒரு முறை இருக்கிறதுனால தானே நம்ம வாழ முடியுது. எதுவுமே அது முறையில் இல்லைன்னு சொன்னால் நம்ம உடம்பு கூட முறையாக இருக்காது. நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். எல்லாமே கிரமப்படி இருக்கிறது, ஒரு முறைப்படி இருக்கிறது. அந்த முறைக்கு சமஸ்கிருதத்தில் நியதி என்று பெயர். ஒரு நியதி, அது தமிழில் விதின்னு சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் விதின்னு தான் அதுக்கும் பெயர். விதி என்றால் ஒரு கட்டுக்கோப்பான நியதி. அந்த நியதி ஒன்று தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. அந்த நியதி ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்துக்கு இயக்கம் இருக்கும், ஆனால் அதில் வந்து அர்த்தம் இருக்காது, நாமெல்லாம் வாழ முடியாது, இந்த பிரபஞ்சத்துக்கே இருப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். விதி வழி அல்லாது உலகத்திற்கு வேலை இல்லை, வேலை உலகம் அப்படிங்கிறார். விதி வழி இன்பம் விருத்தம் இல்லை. ரெண்டாவது போடுறார். இப்போ விதி வழிதான் நமக்கு இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன. இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? இந்த மனிதர்களில் தனவந்தர்கள், தரித்திரமாக இருக்கிறவங்க, அன்றாடம் சாப்பாட்டு கூட வழி இல்லாத இருக்கிறவங்க, பண்டிதர்கள் இருக்கிறாங்க, படு முட்டாள்கள் மூடர்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, பலசாலிகள் இருக்கிறாங்க, பலவீனர்கள் இருக்கிறாங்க. இத்தனை விதமான மக்கள் எதுக்கு வர்றாங்க? எப்படி இதெல்லாம் வருது? ஒரு காரணம் இருக்கணும் இல்லை? இந்த 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 காரணம், ஒருத்தன் இப்படி பிறந்திருக்கிறானே, என்னையா இப்படி இப்படி உனக்கு பிறந்திருக்கிறானே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. ஒரு தாய் தந்தை என்கிட்ட வராங்க, ஐயா இந்த குழந்தை நல்லா தான் இருந்தது, ஒரு 4 வயசு வரைக்கும் நார்மல் குழந்தை மாதிரி தான் இருந்தது. அப்புறம் மற்ற குழந்தைங்கள்லாம் 5 வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் இவன் அப்படி பண்ணலைங்க. அப்புறம் 6 வயசு 7 வயசு 8 வயசுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அவனுக்கு பேசவே தெரியல, நான் சொல்லிக் கொடுத்து கற்றுக்கலை.
மலஜலம் கழிக்கிறது அவனுக்கு தெரியல, அவனுக்கு எதை சாப்பிடணும் எதை சாப்பிடணும்னு தெரியல. இப்போ தான் தெரிஞ்சது நம்ம குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு இப்போ வந்து 40 வயசு ஆகிப்போச்சு. 40 வயசு குழந்தை. நான் போய் அவனை குழந்தைய பார்க்கும் பொழுது என் மடியில் வந்து உட்காந்துவான். அவன் 16-15 வயசு பையன், அவ்வளோ பெரிய பையன். ஒரு சின்ன நூலை கையில் பிடிச்சி விளையாடிக்கிட்டே இருப்பான். அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அவனுக்கு தெரியாது, வேறு எதுவும் செய்ய மாட்டான், நூலவே பிடிச்சிட்டு இருப்பான். சில நேரங்களில் வடை சட்டியை கீழே போட்டு கால் 2 அதை உள்ளே வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருப்பான். பார்க்கவே நமக்கு மனசு சங்கடமாக இருக்குது. இதற்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சாகணும்ல. மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க, குரோமோசோமில் ஏதோ டிஃபெக்ட்டு, டிஎன்ஏல இருக்குது, ஜீனோம் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஜீனோமில் கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு ஜீனில் குறையுன்னு சொல்கிறீங்க, ஏன் இவனுக்கு அந்த ஜீனில் குறை வந்தது அதை சொல்லுங்க முதல்ல. எல்லாருக்கும் ஜீன் ஒழுங்காக இருக்கும்போது இவனுக்கு மட்டும் அந்த இடத்துல குறையோடு வந்ததுன்னா காரணம் என்ன? இப்போ தாய் தந்தை தான் காரணம். சரி, தாய் தந்தைக்கு அவங்களும் இஷ்டப்பட்டா இந்த மாதிரி ஒரு குழந்தைய உண்டாக்குறாங்க, அவங்களுக்கே தெரியலையே. அவங்களுடைய விந்துகளில் இருக்கக்கூடிய ஜீனில் ஏன் மிஸ்டேக் வந்தது? ஒரு ஆணுக்குள்ள விந்து வந்து பல கோடி இருக்குது, அதில் ஒன்று தான் வந்து குழந்தையாக உண்டாகுது. அந்த அத்தனை கோடியில் குறிப்பிட்டு ஒரு ஸ்பெர்ம் மட்டும் இந்த குறையோடு போய் ஒரு குழந்தை உண்டாகணும். அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை நல்லா இருக்குது, பின்னாடி குழந்தை நல்லா இருக்குது, இந்த குழந்தைக்கு எப்படி? இதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? கேம் ஆடுறாங்களா? இல்லை தாயக்கட்டு போட்டோம்னா எப்படி எது விழுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பெல்லாம் தற்காலிகமாக எதேச்சியாக எந்த ஒரு நியதி இல்லாமல் வருதா? எந்த ஒரு நியதியும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே மனிதர்களாகவே இருக்க முடியாது. ஏதோ ஒரு நியதி இருக்குது, அதனால தான் எல்லாரும் நல்லபடியாக பிறக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு நியதி இருக்குது, அதனால சில பேர் குறையோடு பிறகுறாங்க. அப்போ குறையோடு பிறப்பதற்கு முன்னாடி ஒரு முன் காரணம் இருக்கணும் இல்லை? இப்போ அந்த குழந்தை இந்த மாதிரியான ஒரு குறையோடு பிறந்து 40 வயசையும் தாண்டி இருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் விட்டு அந்த அனாதைகள்லாம் அந்த குழந்தைகள்லாம் வளர்க்குறாங்க இல்லையா? அவங்க இது மாதிரி குழந்தைகளை வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. அது வந்து சிவியர் ஆட்டிசம் டிசார்டர், அந்த டிசார்டரில் இருக்கிற குழந்தைங்க. ஸ்பாஸ்டிக் குழந்தைங்களாக இருக்கலாம், சில மங்கோலிசம்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கிற குழந்தைங்க இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அந்த குழந்தைங்களாம் அவங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம், இது மாதிரி குழந்தைகளை எடுத்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு இவங்களால முடியாது, அவங்களுக்கு கொண்டு போய் சம்பளத்தை கொடுத்து காசை கொடுத்து அவங்க காப்பாற்றுறாங்க. இப்போது மற்றவங்கெல்லாம் சொல்லிடலாம் இது எதேச்சியாக நடந்தது, ஆனால் பெற்றவங்க அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல, ஒரு காரணத்தை தேடுவாங்கள்ல. அப்போ யார்கிட்ட போய் காரணத்தை கேட்பாங்க? சயின்டிஸ்ட்னா சொல்லுவார் இந்த குரோமோசோம் தாங்க. சார் குரோமோசோமில் வர்றதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு அதுக்கு தெரியாதுங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் தான் வந்து கேட்பாங்க. அவர் தான் சொல்லுவார், ஒரு காரியம் இந்த குழந்தை இப்படி இருக்குதுன்னா காரணம் ஒன்று இருக்கணும். இந்த குழந்தை இப்படி பிறக்கிறதுக்கு காரணம் இப்போ பிறந்ததா? இப்போ இருக்க முடியாது இல்லை? அப்போ ஏதோ ஒரு காரணம் இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அப்போ எல்லாருக்குமே இந்தந்த உடம்பு வர்றதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும்ல. அது இன்னொரு சரீரம். அந்த சரீரம் இறந்து உள்ளே இருக்கிற ஜீவன் மறுபடியும் ஒரு புதுவில் ஒரு உடம்பை எடுக்குது தாய் வயிற்றில். அப்போ தான் அது செய்த பாவ புண்ணியங்கள்லாம் இன்றைக்கி வெளியே வருது. ஒரு உடம்பில் செய்த பாவ புண்ணியங்கள் அடுத்த உடம்பில் தான் வெளிப்படும். அடுத்த உடலில் வெளிப்படும் பொழுது அந்த உடம்பில் செய்கிற பாவ புண்ணியம் அப்போவே பயன்படுத்த முடியாதுல்ல. ஏன்னா ஏற்கனவே செய்த பாவ புண்ணியம் தன் விளைவை கொடுக்கணும். அவன் 70 வயசு வரைக்கும் வாழறான்னா அந்த 70 வயசு வரைக்கும் எவ்வளவு இன்பத் துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ அதை அவன் எடுத்துகிட்டு தான் வந்துடுறான். எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான்? போன பிறவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றான். அப்புறம் இந்த பிறவியில் செய்கிற நல்லதெல்லாம் கெட்டதெல்லாம் எங்கே போகும்னா இப்போ அனுபவிக்க முடியாது, அதுக்கு இன்னொரு பாடி நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் எடுத்துருக்கிற இந்த உடம்பெல்லாம் நாம் பிறந்த பிறகு செய்ததுனால இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு வேண்டியதை செய்து வச்சுட்டு வரோம். அப்போது இனிமேல் நம்ம இறந்த பிறகு எங்கே போவோங்கிறது இப்போ என்ன செய்கிறோமோ அதை வச்சுட்டு இருக்கிறோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? அவன் செய்த பாவ புண்ணியமும் ஆசையும் தானே. எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கே போகிறாங்க? இந்த உடம்பை சுட்டேரிக்கும் பொழுது அரணா கயிறுல இருந்து அறுத்துடுறாங்க. அங்கே தங்க மோதிரம் பல்லில் கூட கொஞ்சம் ஏதாவது சில்வர் ஏதாவது ஃபில்லப் பண்ணி தான் அந்த பல்லையும் எடுத்துடுறான். அது எதுக்கு விட்டு வைக்கணும் பணத்துலேருந்து?
அந்த தங்கப்பல் வச்சுட்டு புதைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம உடம்பு ஒரு பிரயோஜனம் இல்லையே. உடஞ்சி போன சட்டியை கூட அது ஓடு ஏதாவது பயன்பட எடுத்து வைங்கிறாங்க. இந்த உடம்பு இறந்த பிறகு என்ன சொல்லுவாங்க, எப்போ எடுப்பீங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்படி ஒரு 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 தேவையில்லாத இந்த உடம்பு இருக்குதே. இந்த உடம்பு இந்த காலத்து வரைக்கும் இந்த துன்பங்களையும் இன்பங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்களே. இந்த உடம்பு போன பிறகு இந்த உடம்பு விட்டு போனவனான அவன் எதை எடுத்துகிட்டு போனான்? அவன் 7 தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சானே, அந்த சொத்து அவன் கூட வருதா? அங்கே தான் கிடக்குது. அவன் பீரோவில் கிடக்குது, லேண்டில் கிடக்குது, பத்திரங்களில் கிடக்குது. அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவன் யாருக்காவது அன்னைக்கே பயன்படுத்தி இருக்கலாம்ல. புத்திசாலி என்ன பண்ணுவான், இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் பயன்படுத்திடணும், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும். தனக்கு மேலே அதிகமாக இருக்கிறத கொடுத்து படணும். கொடுத்துருந்தானா என்ன ஆகும், அடுத்த பிறவிக்கு அவனுக்கு இதை விட சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணான், அவனும் பயன்படுத்தலை. அவன் இறந்த பிறகு மற்றவங்களெல்லாம் உறவினரில் யார் யாரோ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈயார் தேட்டைனா தேடி வைக்கிறது. யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காத இந்த ஈயாதவன் அவன் தேடி வச்ச ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். திருடர்கள் தான் எடுத்துகிட்டு போவாங்க, ஏமாற்றிட்டு போவாங்க. நாம் கூட வருது எது? நம்ம கொண்டு போகிறது நாம் செய்த நல் செயல்களும் தீய செயல்களும் தான். அந்த செயல் தான் அடுத்த பிறவிக்கு ஒரு உடம்பை உண்டாக்குது. இப்போ சொல்லுங்கள், ஒரு தீய மனிதன் அடுத்த பிறவியில் எப்படி பிறக்கணும்? மனுஷனாக பிறந்தா அவன் செய்த தீமையக்கெல்லாம் போதுமான தண்டனையை கொடுக்க முடியாது. அதனால் அவனுக்கு ஏதாவது ஒரு எறும்போ பன்றியோ கழுதையோ ஏதாவது ஒன்று போட்டு சுமக்கணும். கழுதையாக பிறந்தா வாழ்நாள் முழுக்க சுமக்கணும். எதை சுமக்கிறோன்னு கூட தெரியாது. அது நிறைய வேத புஸ்தகத்தெல்லாம் கூட முதல்ல போட்டால் வேதத்தை எடுத்துகிட்டு போகும். சாணம் மூட்டை எடுத்து போட்டாலும் எடுத்துகிட்டு போகும். வண்ணான அதை எடுத்துகிட்டு போகும்போது அழுக்கு துணி எடுத்துகிட்டு போவோம், அதே கழுதை தான். திருப்பி போகும்போது துவைச்ச துணி எடுத்துகிட்டு போகுது. அதுக்கு ஏதாவது தெரியுதா? அப்படி ஒரு பிறவி கூட நமக்கு கிடைக்கும். அந்த கழுதை அப்புறம் எப்படி பிறக்கும்னு சில பேர் கேட்குறாங்க. உள்ளே இருக்கவன் யார்? அந்த கழுதை வாழ்க்கையை அனுபவித்த பிறகு இன்னொரு பிறவியில் போயிட்டு அவன் புண்ணியத்தை அனுபவிக்கிறது மனிதனாக பிறக்கலாம். அல்லது இன்னும் நிறைய பாவம் செய்தானே இன்னொரு உடம்பு கொடுப்பாங்க, அது வேற ஒரு கழுதியாக இருக்கலாம். அது இன்னும் மோசமான எருமையாக இருக்கலாம். எத்தனையோ உடம்புகள் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நாம் செய்த பாவ புண்ணியங்கள் தான் நமக்கு ஒரு பிறப்பை தருகிறதுனால விதி வழிதான். நாம் செய்த விதிங்கிறது நம்ம தலையில் கடவுள் எழுதி வச்சதில்லை, நாமே எழுதிக்கிட்டது தான். நாம் செய்த பாவங்களையும் புண்ணியங்களும் கடவுள் ஞாபகம் வச்சுக்க மாட்டார், உன்னுடைய தலையிலே ஞாபகம் வச்சுக்குவார். அந்த பகுதிக்கு தான் சித்தம்னு பேர். நம்முடைய மனசில் சித்தம்னு ஒன்று அடருது. அது எல்லா விஷயங்களும் எழுதி வச்சு உள்ளே வச்சுக்கும். ஆனால் நமக்கே தெரியாது. நீங்கள் கூட பாருங்கள், சின்ன குழந்தைகளை எத்தனையோ பாடல்கள்லாம் பாடியிருப்பீங்க, திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இப்போ கேட்டாலும் எடுத்து சொல்வீங்கல்ல. எங்கேருந்து வருது? நினைவுலேருந்து இருக்கிறோம். அந்த நினைவு எங்கே இருக்குது? அது பேர் தான் சித்தம். இந்த பிறவியில் நினச்சதெல்லாம் கூட சித்தத்தில் இருக்குதுன்னா பல கோடி பிறவி செய்ததும் கூட சித்தத்தில் இருக்கும். அதை தான் சஞ்சித கர்மங்கிறோம். அந்த கர்மங்கள் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்வினை செய்தவனுக்கு புண்ணியம் கிடைக்குது, தீவினை செய்தவனுக்கு பாபம் உண்டாகிறது. பாவத்தினால் என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் துன்பமான அனுபவம் கிடைக்கும். புண்ணியம் செய்த என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் இன்பமான அனுபவம் கிடைக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்ச நேரம் ரொம்ப இன்பமாக இருந்தேங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன், எல்லாம் இருந்தது. அப்போ என்ன தெரிலங்க, 12 o'clock சிவியர் பெயின். எனக்கு இந்த முதுகு பின்னாடி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஒருத்தர் ஓடி வரார், காலையில் நல்லா இருந்தேன் சார், இந்த ஈவினிங் இந்த மாதிரி பெயின் இருக்குது, நான் ஒருவேளை குண்டலினி செய்யும் பொழுது அந்த குண்டலினி ஏறி இப்படி நின்றுடுச்சோ அப்படின்னா. குண்டலினி கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது. இந்த பெயினை பார்த்து நீங்கள் குடிஞ்சிருக்கிறத பார்த்தா அதான் இருக்குது, நேரடியாக இப்போ டாக்ஸி பிடிச்சி போங்கன்னு சொல்லி டாக்ஸி பிடிச்சி அனுப்பிச்சேன். போன உடனே அவங்க கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு வலியை குறைச்சி அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணாங்க. ஏன் துன்பம் வருது? காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருந்தார், 12 மணிக்கு திடீர்னு சிவியர் பெயின் வருது. அப்புறம் நல்ல வேலையை யாரோ ஒருத்தர் சரியான அறிவுரை சொல்ல உடனே அது அப்புறம் ஒரு 1 hour அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் போன உடனே
இம்மிடியட்டாக இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அது கிட்னி ஸ்டோன் சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ துன்பம் போயிடுச்சு, இன்பம் வருது. இதெல்லாம் என்னென்னா தினமும் நமக்கு படி அளக்கிறார் யாரோ ஒருத்தர். அவர் தான் விதி வழி அல்லாது. அந்த விதியாக இருப்பது யார்? இறைவனுடைய அறிவு தான். இறைவனோட அறிவுக்கு தான் நியதி அறிவுன்னு பேர், அது விதின்னு பேர். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நமக்கு தண்டனை கொடுக்குறாரா? இல்லை, அவங்கவுங்க செய்ததை அவங்க அனுபவிக்க வைக்கிறார். அவன் புண்ணியம் பண்ணியிருந்தானா அதை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய உடம்பையும் சுற்றுச்சூழலையும் உண்டாக்குறார். அவன் பாவம் பண்ணியிருந்தானா அது துன்பம் அனுபவத்துக்கு வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ இப்பேற்பட்ட திட்டம் போடுறவராக இருப்பார். அதனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற இன்பமும் துன்பமும் விருத்தம் கிடையாது. இந்த நியதிக்கு முரண்பாடு இல்லை, கரெக்டாக தான் நடக்குது. இன்னாருக்கு இந்த குழந்தை பிறக்கும், இன்னாருக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முரண்பாடு இல்லாமல் திட்டவட்டமாக தான் நடக்குது அப்படிங்கிறத 2 வரியில் சொல்கிறார். விதி வழி அல்லாது வேலை உலகம். உலகத்துக்கு இயக்கமே கிடையாது, விதிப்படி தான் நடக்குது. எனவே இன்ப துன்பங்களும் விதி வழி இன்பம் விருத்தம் இல்லை. தெர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன். இது எதுவும் முரண்பாடு இல்லை, அதுவும் விதிப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ விதிப்படி நடக்குதுன்னா விதித்தவன் ஒருத்தன், ஆணையாளர்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லை? அவனும் அந்த ஒரு ராஜா எப்படி தன்னுடைய குடிமக்கள் நல்லதுக்கு அவங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு, தீய செய்து தண்டனை கொடுக்குறாரு. எல்லாரையும் பார்த்து வச்சு எல்லாத்தையும் அது நிர்மாணம் பண்ணுறார். அவருக்கு யாருக்காவது பிடிக்கும் பிடிக்காதுன்னு இருக்குதானே? தண்டனை கொடுக்குறாருன்னா அது செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான். வெகுமதி தராருன்னா அவர் செய்த நல்ல வீரருக்கு தான் கொடுக்குறாரு. அந்த ராஜாவுக்கு தனக்குன்னு தன் குடிமக்கள் கிட்ட எந்த விதமான வேறுபாடும் பாகுபாடும் பார்க்கறது இல்லை. இறைவனும் பரங்கரணை உடையவன். ராஜாவால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர்களை தான் அவர் நிர்வாகம் பண்ண முடியும். அவருக்கே தெரியாமல் எத்தனை பேர் டிமிக் கொடுத்துட்டு தப்பு செய்துட்டு தப்பிச்சு போகிறவங்களும் இருக்கிறாங்க. வெகுமதி இல்லாமலே வெகுமதி வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஆதார் கார்டில் நம்பரை மாற்றி யார் யாருக்கோ வர வேண்டிய சொத்தெல்லாம் இவன் எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் இனாம் கொடுத்தோம்னா இவன் போய் 5 பேர் எடுத்து வாங்கிடுவான். முன்னெல்லாம் என்னென்னோ கருவியெல்லாம் கொடுத்தாங்க. மாவாட்டுற கிரைண்டரு, காற்று கொடுக்குற ஃபேனு, இதெல்லாம் இலவசம் கொடுக்கும்போது யார் யாரோ அள்ளிக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் நம்முடைய அரசுக்கு தெரியாது, ஆனால் அந்த அரசனுக்கு தெரியும். அவன் எல்லாருக்குள்ளும் இருந்து கொண்டு எல்லாரும் இயக்கமாக இருந்து கொண்டிருப்பதனால அவர் ஏமாற்றவே முடியாது. அதனால் சொல்கிறாரு, எல்லாம் விதிப்படி நடக்குது, இங்கே முரண்பாடுவதற்கு வழியே கிடையாது. எனவே அந்த இறைவனை துதி வழி நித்தலும் ஜோதி பிரான், அவனை அந்த ஜோதி வடிவாக, ஜோதிங்கிறத நம்ம என்ன சொல்லணும், அறிவுன்னு எடுத்துக்கணும். ஞான விஞ்ஞானம் சகிதமாக, ஞானமாக அவர் இருந்து கொண்டு விஞ்ஞானமாக படைக்கிறார். ஞான விஞ்ஞானமாக இருக்கின்ற அந்த இறைவனை பிரமன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரமன்னா பிரம்மம், பிரான் அவன் ஜோதி வடிவானவன், அறிவு சொரூபமானவன். அவனை துதி வழி நித்தல், யாரெல்லாம் அவரை உள்ளபடி தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மாதிரி தெரிஞ்சுட்டாலா அவன் மனசில் கஷ்டமே இல்லை. அவன் தப்பே செய்ய முடியாது. அவன் தர்மமும் செய்ய மாட்டான், அதர்மமும் செய்ய மாட்டான். அவன் செயலெல்லாம் எப்பவுமே தர்மமாக தான் இருக்கும். மீதெல்லாம் தர்மம் செய்வாங்க. இவன் தர்மம் செய்ய மாட்டான், அவன் தர்மமாக இருக்கிறான். ஒருத்தன் அதர்மம் செய்ய முடியாதான் நான் தர்மம் செய்ததான்னு சொல்லுவான். ஒருத்தனுக்கு அதர்மமே செய்ய முடியாதவன் என்னன்னு சொல்ல முடியும்? தர்மம் செய்கிறான்னு சொல்ல முடியும்? அவன் தர்மமே வடிவாக இருக்கிறான். அப்படி இருப்பவன் துதி வழி நின்றால் அந்த ஜோதிப்பிரான் என்ன காட்டுவான்? உனக்கு துன்பம் இல்லாத ஒரு நிலையை கொடுக்குறான். அது பதிவழி, வீடு பேறு, மோட்சம். அவனை உள்ளபடி தெரிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்கும். இப்போ இறைவனை அறிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். இறைவனையும் அறியணும், உன்னையும் அறியணும். உன்னையும் அறிந்து கொள்ள வேண்டும், இறைவனையும் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் அறிவதற்கு பதிஞானம்னு பேர். இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஞான விஞ்ஞானம் வருது, அது பதிஞானங்கிறோம். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அது பசு ஞானம்னு பேர். இந்த உலகம் எப்படி சிருஷ்டி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சோம்னா அது பாசஞானம்னு பேர். பதிஞானம், பசுஞானம், பாசஞானம், இந்த மூன்றையும் அறிந்தால் பதி வழி காட்டும் பகலவன் ஆமே அப்படின்னு சொல்கிறார். பகலவன்னா இப்படி பகலை உண்டாக்குறவன், பகலை உண்டாக்குற சூரியன். சூரியன் இங்கே சாவித்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. சவிதுர் வரேண்யம்னு சொல்கிறோம் இல்லையா? பர்கோ தேவஸ்ய தீமகி,
அந்த பர்கோ என்று சொல்லக்கூடிய சூரியன் அவன்தான் சாவித்திரி, சவிதுரன். சாவித்திரின்னு சொல்கிறாங்க. பெண்பாலா சொன்னோம்னா சாவித்திரி, ஆண்பாலில் சொன்னால் சூரியன், சவிதுரன். அவன் பகலை உண்டாக்குறவன். அவன் தான் பகல் உண்டாகுது. இறைவனுக்கு பகலவன் ஒரு பேர். அந்த பகலவன் நமக்கு வழிகாட்டி கொடுப்பான் அப்படின்னு திருமந்திரத்தில் அழகாக விதியை பற்றி பேசியிருக்கிறார். விதியை சொல்வதன் மூலம் இறைவன் உண்டுங்கிறத நிரூபிக்கிறார். அடுத்தது ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நம்ம